பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலவேளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரை ஆளுகை செய்து வழி நடத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை தேற்றுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக என்று சொல்லி நாங்கள் அந்த காலவேளையில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே யுத்தத்தில் வல்லவர், எங்களை வழிநடத்த வல்லமுள்ள தேவன், உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவுந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எரியோ போன்ற ஆண்டவரே எதிரீடு வருகிற பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நீர் அதை ஜெயமெடுக்க உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாய் நீர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் வல்லவர், வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திரச்சு விகாரத்தின் ஆவியை நீர் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி ராஜா. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மாட்சிமையின் தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் உம்முடைய வார்த்தையினால் எங்களை பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைய வேத தியான பகுதிக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றான். யோசுவா அந்த ஜனங்களை வழிநடத்தி சென்ற பொழுது அவர்களுக்கு எதிராக வந்த யோர்தானை கடந்து செல்வதற்கு எதிரிட்டு வந்த யோர்தான் அதனுடைய வேகம் இவர்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணி அதனுடைய வேகத்தை பார்த்த பொழுது இவர்கள் எல்லாரும் நடுங்கிக் கொண்டு என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு இருந்த வேளையிலே தான் கர்த்தர் யோசுவா மூலமாக பேசின காரியம், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இந்த இடத்துல அற்புதங்கள் என்று எழுதியிருக்கிற இடத்துல ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைக்கு டுமாரோ த லார்ட் வில் டூ ஒண்டர்ஸ் அமங் யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு டிரான்ஸ்லேஷனில் மிராக்கிள் அமங் யூ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அற்புதத்தையும் சொல்லியிருக்கிறது, அடையாளத்தையும் சொல்லியிருக்கிறது. அற்புத அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிசயங்கள், அற்புதங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது, அதிசயங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டையுமே சேர்ந்து அந்த இடத்துல நிகழ்ந்ததை டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது. அப்படியானால் நாம் அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வார் என்று சொல்லி இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை உணர்த்துகிறார். என்ன அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார் என்று சொன்னால், அவர்கள் அங்கே எரிகோ பட்டணத்தை எல்லாம் கடந்து அவர்கள் அந்த இடத்துல செங்கடலை எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு பிரயாணத்தில் முக்கியமாக அவர்கள் இப்பொழுது கானான் தேசத்தை சுதந்தரிக்க அருகில் வந்து விட்டார்கள். இப்போ யோர்தானை கடந்தால் உடனே கானான் தேசத்தை சுதந்தரிப்பதற்கான ஒரு பகுதி அது. ஏன்னா கானான் இந்த ஆற்றுப்படுகையில், அதாவது இந்த யோர்தானின் ஆற்றுப்படுகையில் தான் இந்த கானான் தேசம் இருக்கிறது. ஆகையினால இதை கடந்து விட்டால் அவர்கள் அங்கே சுதந்தரிக்க முடியும். இந்த கடைசி கட்டமாக இருப்பது போல உள்ள சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் தானே அந்த இடத்துல வந்து நின்று அவர்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தார்கள். அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அவர்கள் எல்லாரையும் அங்கே
அவர்களிடத்தில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவர்களுக்கு சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், யார் யார் எந்த இடத்தில் நிற்க வேண்டும். நாம் எல்லாரும் இணைந்து இப்பொழுது இந்த யோர்தானை கடக்கப் போகிறோம். மோசே இருந்து செய்த செங்கடலை பிளந்தது போல இப்பொழுது யோசுவாவுக்கு ஒரு அற்புதம் செய்கிற, அதிசயங்களை காண பண்ணுகிற அவருடைய வழிநடத்தலே ஒரு காரியம் வந்தது. அந்த இடத்துல தான் யோசுவா செய்த காரியம். எல்லாரையும் அவர்கள் நிற்க வைத்து, யோசுவா ஆசாரியர்களையும் நிற்க வைத்து, உடன்படிக்கை பெட்டியோடு கூட அந்த யோர்தானுக்குள்ளே நடந்து செல்வதற்காக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார்கள். அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன? உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஏன் அந்த அற்புதங்களை செய்வார் என்று அவர் தேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் எல்லாரும் யோர்தானை பார்த்து அவர்கள் எல்லாரும் பயந்து இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே யோர்தான் போன்ற சில பிரச்சனைகள் நமக்கு கடந்து செல்லலாம். நாம் சரீர ரீதியான விடுதலை பெறுவதை மட்டும் அற்புதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு எதிராய் வருகிற, அல்லது நாம் கடந்து செல்ல முடியாத, நாம் அந்த இடத்தை தாண்ட முடியாத, அந்த சூழ்நிலையை தாண்ட முடியாத அந்த செயலை, அதுக்கு அடுத்தது இதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்வதென்று தெரியவில்லை, இதுவரை எங்களை கர்த்தர் நடத்தியிருக்கிறார், இதற்கு அடுத்த கட்டம் தாண்டி நாங்கள் அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும், அல்லது நாங்கள் இந்த பாதையை தாண்டிவிட்டால் எங்களுக்கு ஆபத்தில்லை என்று சிந்திக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் இந்த நாளிலே அதை மாற்றுவதற்கான அற்புதம் தான் செய்வார் என்பதை இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே யோசுவா அவர்களோடு பேசின பொழுது அவர்கள் எல்லாரும் அங்கே கரையில் நின்று அவர்கள் எல்லாரும் ஆயத்தமானார்கள். ஆயத்தமான பொழுது இந்த யோசுவா தெளிவாக பேசுகிறார். 2 காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் தான் சில அற்புதங்களை நீங்கள் காண முடியும் என்பதை அங்கே உணர்த்துகிறார். 2வது அவன் சொல்லுகிற காரியம் 8ஆம் வசனம், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீரின் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக. அவங்க யோர்தான் பக்கத்தில் போயிட்டு யோர்தானின் கரையில் போய் நிற்க வேண்டும். காரணம், முதலாவதாக உடன்படிக்கை பெட்டி சுமக்கிறவர்கள் தான் முதலில் செல்ல வேண்டும் என்பதை அங்கே காண்பித்தார். உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை முன்வைத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி சரியாய் செல்ல, அதை சுமக்கிற ஆசாரியர்கள் என்றால் திருச்சபையோடு கூட இருக்கிற ஐக்கியம், அதை நாம் சரியாய் உணர்ந்து சரியாய் புரிந்து கொண்டு சரியான விதத்தில் நாம் அதை செய்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆண்டவர் அந்த இடத்துல நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறபடினாலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர்கள் அப்படி எல்லாம் திட்டமின்னி சரியாக அவர்கள் முடித்த வேளையிலே யோசுவா சொன்ன பிரகாரமாகவே அங்கே எல்லா காரியத்தையும் செய்தார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், அந்த கானானியர், ஏத்தியர், ஏவியர், பெர்சியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் எல்லாரையும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார், இந்த அதிசயத்தை காண பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் சில தடைப்பட்டிருக்கிற, அல்லது நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஓடிக்கொண்டிருக்கிற சில பிரச்சனைகளை கர்த்தர் நிறுத்தி போட, அந்த பிரச்சனைகளுக்கு நடுவே கடந்து செல்ல ஒரு பாதையை கர்த்தர் உண்டாக்குகிறார். நீங்கள் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களுக்கு எப்படி செய்வதென்று தெரியாது நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த பிரச்சனையை நீக்குவார் என்பதை விட அந்த பிரச்சனைக்கு நடுவாக கடந்து சென்று அடுத்த பக்கத்திற்கு கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்றைக்கு அந்த அற்புதமான காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்களாம் பாருங்கள். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சர்தானுக்கு அடுத்த ஆதாம் என்ற ஊருக்கு குவிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தண்ணீர் குவியலாக குவிந்த பொழுது அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாரும் அங்கே கடந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கால வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட யோர்தான் போன்றதான ஒரு பெரிய
ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கலாம். யோர்தானை போன்ற ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அதை தாண்டக்கூடாத, அதை தவிர்க்க முடியாது. ஏனென்றால் யோர்தானை குறித்து வாசிக்கும் பொழுது அது எப்பொழுதும் வெள்ளம் அடித்து போகிறது மாதிரி உள்ள ஒரு ஸ்பீடு உள்ள ஒரு நதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அவ்வளவு வேகமுள்ள அந்த ஆற்றுப்படுகையில் இவர்கள் வந்து நின்று என்ன செய்வதென்று திகைத்து கொண்டிருந்த பொழுதுதான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு நாமும் சில இடங்களிலே நாம் திகைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். என்ன செய்வதென்று அறியாமல் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆகினால்தான் அந்த வசனத்திலே நாம் வாசித்தது போல கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொன்னார். இன்றைக்கு நம் நடுவிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண செய்வாராக. ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேதத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் சொல்லலாம், எத்தனையோ விதங்களை சொல்லலாம். ஆண்டவர் சில நேரங்களில் சந்திக்கும் பொழுது அற்புத விதமாக இருந்தது. மோசையை சந்தித்த பொழுது முட்செடி நடுவிலே அற்புத விதமாக இருந்தது. அவன் அங்கே போய் அது வெந்து போகாமல், அந்த முட்செடி கருகி போகாமல் இருப்பதை காண்பதற்கான ஒரு அற்புத காட்சி அவன் சொல்லுகிறான். நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் அந்த விதமாக ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ஜனங்களோடு அவருடைய பிள்ளைகளோடு அவர் வந்த எல்லா வெளிப்பாடுகளிலும் அற்புதங்களும் அடையாளமாக இருக்கிறது, அதிசயங்களாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இந்த அற்புதத்தை, இந்த அதிசயங்களை காண பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நாமும் விசுவாசிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனாலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். அவர் சொன்னது போல பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பெட்டி அங்கே இருக்க வேண்டும். அதை சுமக்கிற ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். சில அற்புதங்கள் நடப்பதற்கு இந்த 3 காரியங்கள் தேவை. இந்த 3ஐயும் செயல்படுத்துவோம். இதுவரை ஒருவேளை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டியவைகளில் பரிசுத்தம் பண்ணாமல் இருந்தால் அந்த பரிசுத்தத்தை செய்வோம். உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாதிருந்தால் அதை ஏற்படுத்தி கொள்வோம். ஆசாரியர்களுடைய வழிநடத்துதல் இல்லாதிருந்தால் அதிலே சரியாய் செல்லுவோம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வாராக. ஜெபிப்போமா? பரிசுத்த தேவனே, எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே கூட நீர் எங்களுக்கு சொன்னபடியாக ஆண்டவரே உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே யோசுவாவோடு சொல்லி நீ செய்தது போல எங்கள் நடுவிலும் எங்கள் வாழ்க்கையிலேயும் சில யோர்தான் போன்ற பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவைகளிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்படுவதற்கு, அவைகளிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் எங்கள் நடுவில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நடுவில் நீர் அற்புதங்களை செய்வீராக என்று சொல்லி நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளுடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். கைட்டு செய்யும் பிரயாசங்களை ஆசீர்வதியும். வீண் செலவுக்கு, மருத்துவ செலவுக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். தேவைகளெல்லாம் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள, உடன்படிக்கை பெட்டியினுடைய அனுபவத்துக்குள்ளே வர, ஆண்டவரே ஆசாரியனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, கீழ்ப்படிய ஆண்டவரே இணைந்து நாங்கள் இந்த அற்புதத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முன்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ.